வணக்கம். மாண்புமிகு முதல்வரே மிஸ்டர் விஜய் சார், நீங்கள் படத்தில் நடிக்கிற மாதிரி கூட நான் உங்கள் ஃபேன் கிடையாது, உங்கள் ரசிகன் கிடையாது. நல்ல படம் வந்தால் பார்ப்பேன். ஆனால் எப்போ நீங்கள் பாலிடிக்ஸ் வந்தீங்களோ, அரசியல் வந்தீங்களோ, மென்டல் ஆக்கிட்டீங்க சார். சார், எனக்கு பாலிடிக்ஸே பிடிக்காது சார். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு பாலிடிக்ஸே பிடிக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் தான் பார்க்குறேன். ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், எனக்கு கிரிக்கெட்னா உயிர். ஐபிஎல் அதுவும் பார்த்துட்டு இருந்தேன். எப்போ இந்த அரசியல் வந்ததோ, இந்த பாலிடிக்ஸ் வந்ததோ, சட்டசபை உங்களது லைவ் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் சார். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது சார். நான் தான் இப்படி இருக்கேன் பார்த்தா, என் பொண்டாட்டியும் அப்படி தான் இருக்கிறா, என் மனைவியும் அப்படி தான் இருக்கிறா. எல்லாரையுமே மென்டல் ஆக்கிட்டீங்க சார். உங்களோட ஒரு ஒரு அசைவும் பார்த்துட்ருக்கேன் சார். சார், என்னன்னு தெரில, இப்போ பாலிடிக்ஸ் நீங்கள் வந்துட்டு பிறகு உங்களோட பெரிய ஃபேன் ஆகிட்டேன் சார் நான். நீங்கள் அத்தனை வருஷம் படம் நடிச்சிங்க, அப்போல்லாம் நான் உங்கள் ஃபேன் கிடையாது. ஆனால் இப்போ உங்களோட ஃபேன் ஆகிட்டேன் சார். இதே மாதிரி போயிருந்தேன், நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா, என் மனசுலேருந்து சொல்கிறேன், 20-25 வருஷத்துக்கு உங்களை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது சார். சார், மகளிர் பாதுகாப்பு, ஊழலாத ஆட்சி, பேசிக்ஸ் நீட்ஸ் எல்லாருக்கும் செஞ்சு தரேன்றீங்க. தயவுசெய்து சார், நீங்கள் எலெக்ஷன் முன்னாடி வாக்கு கொடுத்தீங்களே, முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா இது பண்ண வேணாம். ஏன்னா ஊழலாக ஆட்சி கொடுக்குறீங்க பாருங்கள், எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அது போதும் சார்.